வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. 5 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு, வெளியான அறிவிப்பு. புதிய சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம் தொடர்பில் வெளியான தகவல். அர்ஜுன் அலோசியஸ் நிறுவனத்திற்கு எதிரான நீடிக்கப்பட்ட தடையுத்தரவு. ஊடகங்களை அச்சுறுத்தும் ஊடகத்துறை அமைச்சர் சாடும் ஐக்கிய மக்கள் சக்தி. கடத்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம், வெளியான மகிழ்ச்சி தகவல். அரிசி விற்பனையிலிருந்து விலக தீர்மானம், கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு விடுத்துள்ளது. இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகின்றது. எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சம் 40,000 ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று 10,000 ரூபாயை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய சூழலில் குறைந்தது 40,000 ரூபாயாவது பெற வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 12 ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள 5 பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது 7 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரியொருவர் தெரிவிக்கையில், செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார். மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 1040 வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய சபாநாயகர் யகத் விக்ரமரட்ன தனக்கான அதிகாரப்பூர்வ இல்லத்தை பயன்படுத்துவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 10ஆம் நாடாளுமன்றில் புதிய சபாநாயகராக யகத் விக்ரமரட்ன தெரிவு செய்யப்பட்டார். எனினும் அன்று முதல் இன்று வரையில் நாடாளுமன்றிற்கு அருகாமையில் அமைந்துள்ள அதிகாரப்பூர்வ இல்லத்தை பயன்படுத்தவில்லை என நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அமர்வுகள் நடைபெறும் தினத்திலும் நடைபெறாத சில நாட்களிலும் சபாநாயகர் அலுவலகத்திற்கு வருகை தருவதாகவும் அவர் எங்கு தங்கியிருக்கின்றார் என்பது தெரியவில்லை எனவும் நாடாளுமன்ற பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். யகத் விக்ரமரட்ன கடந்த பொது தேர்தலில் பொலனறுவை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல பதவி விலகியதனை தொடர்ந்து யகத் விக்ரமரட்ன அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். பிரபல வர்த்தகர் அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான பெர்ச்சுவல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்திற்கு எதிராக தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வங்கியில்லாத நிதி நிறுவன கண்காணிப்பு திணைக்களம் நேற்று பிற்பகல் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெர்பச்சுவல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் 2025 ஜனவரி 5ஆம் தேதி பிற்பகல் 4:30 முதல் அமுலாகும் வகையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி சம்பவம் தொடர்பில் பெர்ச்சுவல்
குளோபல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நிறைவடையாத நிலையில் அதற்கான கால அவகாசம் பெறும் பொருட்டு இந்த தடை நீடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவற்றை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தேசிய பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியினை அடிப்படையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச விடுத்த அச்சுறுத்தலை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்காத ஊடக நிறுவனங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது. 1988 மற்றும் 1989 ஆட்சியின் போது ஜேவிபியின் கட்டளைகளுக்கு எதிராக செயல்பட்ட டேவிஸ் குருகே, சாகரிகா ஹோமஸ், குலசரே அமரதுங்க, பிரேம கீர்த்தித அல்விஸ் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு துப்பாக்கிகளால் பதிலளிக்கப்பட்டது. இன்று துப்பாக்கி ஏந்தியவாறு பதில் கூறாவிட்டாலும் வழமை போன்று ஊடகத்துறை அமைச்சர் அச்சுறுத்தல் அறிக்கை மூலம் ஊடகங்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கின்றார். அத்திரிகிரிய காவல்துறையினரால் பிரஜையொருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி தவறாக இருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக தமக்கு எதிரான கருத்துக்களை கூறும் ஊடகங்கள் மீது துறைசார் அமைச்சராலேயே அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. ஊடகவியலாளர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஊடகத்துறை அமைச்சர் இதுபோன்று செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி குறித்த மானியங்களை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். காலி ஹபராதுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் கடத்தொழிலாளர்களுக்கும் நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதாக கடத்தொழில் பிரதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் அரிசி விற்பனையிலிருந்து விலகியிருப்பதற்கு கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொட்டக்கலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்யுமாறு கொட்டக்கலையில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் சிவப்பரிசிக்கான உச்சபட்ச சில்லறை விலையாக 220 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்களுக்கு சிவப்பரிசி மற்றும் வெள்ளை அரிசி 1 கிலோகிராம் 295 ரூபாய் என்ற மொத்த விலையில் புறக்கோட்டை சந்தையில் கிடைக்கப்பெறுகின்றது. இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியாதென கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் அரிசி 235 ரூபாவுக்கு மொத்த விலையில் கொள்வனவு செய்யப்படுவதுடன் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுடன் ஒப்பிடும் போது உரிய விலையில் விற்பனை செய்ய முடியாதென கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.